பிரைஸ் எல்லாம். நாம் இன்றைக்கு செய்திக்கு ஆரம்பமாக ஜெபத்தோடு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் அந்த வார்த்தைகளை கொடுக்கும்படியாக செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றி போடுவீராக. புது பலன் புது கிருபையோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்றைக்கு செய்திக்கு ஆரம்பமாக சங்கீத புஸ்தகத்துக்கு நாம் திருப்பலாம். சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான காரியம் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பயம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் அவர்களை ஆட்கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். வியாதியை குறித்த பயம், தன்னுடைய வருங்காலத்தை குறித்த பயம், தன்னுடைய பிள்ளைகளை குறித்த பயம், இல்லை என்றால் பெற்றோர்களை குறித்த பயம், இப்படியாக பலவிதமான பயங்கள் இன்றைக்கு ஜனங்களை தேவனுடைய சமூகத்தில் வளர முடியாதபடி, இல்லை என்றால் அவர்கள் பெறுகிற சமாதானத்தை அடைய முடியாதபடி இங்கே காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் வேதம் இன்னொரு பயத்தை குறித்து அங்கே தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று கூட இன்னொரு இடத்துல நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, வீண் பயங்கள் வீணான கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து வெளியேறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை பலப்படுத்துகிறதாகவும் நம்மை ஸ்திரப்படுத்துகிறதாகவும் அது காணப்படுகிறது. இந்த நாளிலே மீண்டும் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதுனாலே மிகுந்த பலனுண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. தேவனுடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நாம் துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்க முடியும். அநேக வேளைகளில் இந்த பயமானது பாவத்துக்கு நேராக வழிநடத்தி செல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் கர்த்தரோடு இருந்து அவரை சிநேகித்து அவருக்கு ஆளுகைக்கு உட்பட்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மையை நாம் பார்க்க முடியும். வீண் கவலைகள், வீண் பயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம்
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அவருக்கு மனிதனுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை வருவிக்கதாக இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது நம்மை நினமுள்ளதாக, நம்மை சிறப்படுத்தக்கூடியதாக அங்கே காணப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக, எப்படி தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, உலக மாயைக்கு பயப்படாதபடி, உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு சோர்ந்து போகப்படாதபடி, பயப்படாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கின்றார். சங்கீதம் 36:1 நாம் திருப்பிக் கொள்ளலாம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லாத ஒரு மனிதன் அவன் பயப்படுகிறவனாக, உலகத்துக்கு பயப்படுகிறவனாக காணப்படுகிறான். ஆனால் தேவனுக்கு பயப்பட முடியாதபடி அவன் அதிகமாக விரக்தியின் வழியிலே பயம் அவனை வழிநடத்தி செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண் முன்னே அந்த தெய்வ பயம் இல்லை என்று பார்க்கின்றோம். இன்னும் ஒன்று, தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், நீதிமொழிகளுக்கு நாம் திருப்பலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம் 11லிருந்து நாம் வாசிக்கலாம். முத்துகளை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல் யுத்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். அது என்ன என்று சொன்னால், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்குக்கு நாம் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். தீமையான காரியங்களுக்கு நாம் எண்ணங்களை, நம்முடைய உதடுகளை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு முன்பாக வந்து நம்மை தாழ்த்தி அவருடைய வசனங்களுக்கு நாம் பயப்பட்டு நாம் அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேலான காரியங்களை நாம் காண முடியும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி இங்கே பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்குள்ளே பயம் வருகின்ற பொழுது அவன் மனிதனுடைய கண்ணிக்கு அகப்பட்டு கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். நான் தேவனுடைய மனிதன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவன், அவருக்கு முன்பாக அதிகாலையிலே நான் அவரை தேடுகிறேன், அவருக்கு முன்பாக வசனங்களை நான் தியானிக்கிறேன், நான் செபிக்கிறேன். ஆகவே நான் இந்த உலக காரியங்களுக்கு நான் பயப்படேன். உலக மனிதர்கள் எனக்கு என்ன செய்வார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்பொழுது நம்மை சுத்தப்படுத்துகிறதாக, பரலோக ராஜ்யத்திலே நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாக அங்கே காணப்படுகின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24லிருந்து நாம் வாசிக்கலாம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனார்.
அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இங்கே ஒரு தெய்வ பயத்தை நாம் பார்க்கின்றோம். இது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அற்புதம் செய்கின்ற பொழுது, ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்ற பொழுது, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற பொழுது ஒரு பயம் வருகிறது. அது தெய்வீக பயம், நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற ஒரு பயம், நம்மை திடப்படுத்துகிற ஒரு பயம். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இன்பமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள், ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைகள், ஆண்டவர் நம்மோடு இடைபடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்ற அற்புதங்கள், இதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமையான ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். இது உலகத்துக்கு உரிய பயமல்ல, உலகத்துக்கு உரிய காரியமல்ல, தெய்வீக ஒரு பயம், ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, ஒரு தைரியமான ஒரு விடுதலை. ஆகவே தான் அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள், அவர் படைத்த பிரமிக்க ஊட்டுகிற இந்த உலக காரியங்கள், அவர் செய்கிற மகத்தான காரியங்கள், இதை ஒரு மனித நிலை என்றால் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம், நன்றி நமக்குள்ளே காணப்படுகிறது. ஆகவே தெய்வீக பயம் நமக்குள்ளே வர வர அவருடைய அற்புதங்களை நாம் பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய பயங்கள், பயத்தினாலே வரக்கூடிய சில பாவங்கள் நம்மை விட்டு எடுபட்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தேவனுக்கு பயப்படுகிறது, தீமையை விட்டு விலக வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். அப்படி பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். சங்கீத புஸ்தகம் 25வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 25:12. இங்கே 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். யார் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ, யார் ஒருவர் கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்குகின்றோமோ, ஆண்டவர் அவரை நோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக அவர் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? தெய்வ பயம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை என்றால் உலகத்துக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா என்று பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பார்த்தீங்களா, கர்த்தருக்கு ஒரு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் அவருடைய வழியை அதிகமாக காண்பித்து அவனை நேர்த்தியான வழியிலே நடத்தி அவனை புஷ்டியுள்ள ஒரு ஆத்மாவாக இந்த உலகத்திலேயும் அவனை பராமரித்து வருகின்றதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பயம் இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திலேயும் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சங்கீதம் 25:12 அதை மீண்டும் நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. 14வது வசனத்தில் அவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய ரகசியம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய ரகசியம், அவருடைய தீர்மானம், அவருடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கங்கள், நம்மேல் வைத்திருக்கிற அவர் வைத்திருக்கிற அன்பு, இது நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் மேலே நாம் பயந்தவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய ரகசியம் யாரிடத்தில் இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் உலகத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள், உலக ஜனங்களை கூடிய காரியங்களை குறித்து பயப்பட மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைய அந்த தீர்மானத்தின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு தைரியமாக அந்த இடத்துல நிற்கிறதை பார்க்கிறோம்.
அவர் பயப்படவில்லை, அவர் கலங்கி போகவில்லை. அவர் சிலுவையிலே அவர் அருமையான வார்த்தைகளை அங்கே பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிதாவை தாங்கள் செய்வதென்று இன்னதென்று அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து பார்ப்போம். அன்பானவர்களே, அவருடைய தாயை பார்த்து, சிறியே இது உன்னுடைய மகன், நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவானிடத்தில் சொல்லுகிறார், இது உன்னுடைய தாய், நீ அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் கூட கலங்காதபடி பயப்படாதபடி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுத்துகிற அநேக காரியங்கள் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. வியாதிகள் நம்மை பயப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், நாம் வருங்காலத்தை குறித்து கவலைகள், இதெல்லாம் நம்மை கலக்கமடைய பயமடைய செய்கின்றது. வேதத்தில் ஆராய்ச்சியாளர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், 365 தடவை பயத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாம். ஆகவே ஒவ்வொரு நாளுக்கும் நாம் முதலாவது ஜெபிக்கின்ற பொழுது அநேக காரியங்களை குறித்து ஜெபிப்போம், நன்றி பலி செலுத்துவோம். ஆனால் அதோடு சேர்த்து, ஆண்டவரே இந்த நாளை நான் தைரியமாக உமக்கென்று வாழ உதவி செய்யுங்கப்பா, இந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலத்தின் ஆவியை எனக்கு தாருங்கப்பா. நாம் ஏன் நடுங்க வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நமக்கு ஒரு தேவன் உண்டு. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக மரித்து, பயத்திற்காக மரித்து உயிர் தெழுந்த ஒரு தேவன் நமக்கு உண்டு. அந்த தேவன் நமக்குள்ளே இருப்பார். அவர் எப்பொழுதும் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறவர், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் இந்த பயம் என்கிற ஆவி நம்மை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நான் சில நாட்களிலே அநேகரை சந்திக்கின்ற பொழுது அநேகருடைய காரியங்களை குறித்து தேவனுடைய முன்பாக ஆலோசனைகள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு காரியம் பயம். எனக்கு இந்த வியாதி எங்கே கொண்டு செல்லுமோ, மருத்துவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை நான் கவனித்தேன். ஆகவே தான் இந்த நாளிலே இந்த ஒரு செய்தியை நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் 83 கிலோ வெயிட் இருந்தவன் கூடிய சீக்கிரத்தில் 60 கிலோ வெயிட் வந்தேன். அப்போ எல்லோரும் சொன்னார்கள், என்னப்பா நல்லா இருந்தீங்க, 83 கிலோ இருந்தீங்க, இன்றைக்கு ஏன் இப்படி ஆகிவிட்டாய் என்று சொல்லி என்னிடத்தில் எல்லோரும் கேட்க ஆரம்பித்தார்கள். ஒருவர் சொன்னார், இது ஒருவேளை உங்களுக்கு சுகர் அதிகமாக ஏறி இருக்குமோ என்னவோ தெரியல அப்படி என்று சொன்னார். அப்பொழுது நான் நினைத்தேன், 627 சுகர் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, அநேகர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் அதை செக் பண்ணுகின்ற பொழுது என்னுடைய சுகருடைய நிலைமை 627. கைகள் நடுங்குகிறது, நான் தலை சுற்றியது, நான் ஏதோ என்று நினைத்தேன். ஆனால் இந்த சுகர் வியாதி. அநேகர் என்னிடத்தில் நீங்கள் உடனடியாக, மருத்துவர் சொன்னார், நீங்கள் இன்சுலின் என்ற ஒரு இன்ஜெக்ஷன் நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும், இல்லை என்றால் இது உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கும் என்று சொன்னார். நான் மருத்துவத்தை நான் குறை சொல்லவில்லை. பிணியாளிகளுக்கு மருத்துவர் அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவரிடத்தில் சொன்னேன், இந்த மாதிரி செய்தால் நிறைய பேர் லைஃப் லாங் அவங்க மரிக்கும் வரைக்கும் அதை போட்டுக்கொண்டு இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுங்கள். அப்பொழுது அவர் தேவனை அறியாத ஒரு மருத்துவர், என்னை பற்றி நன்றாக தெரியும், நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை நான் பின்பற்றுகிறவன் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவர் சொன்னார், ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கவில்லை என்று நினைக்கிறேன், ஜெபத்திலே உங்களுக்கு குறை உண்டு என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு நான் சொன்னேன், ஒருவேளை அப்படி இருக்கலாம், என்னுடைய ஜெப குறைவு இருக்கலாம், மனம் திரும்புதலே நான் குறைவுள்ளவனாக இருக்கலாம் என்று நான் சொன்னேன். ஆனால் வீட்டிலே வந்து முழங்கால் படியிட்டு அதிகமாக செபித்தேன். அநேகர் சொன்னார்கள், இல்லை இல்லை இல்லை, நீ மருத்துவத்தில் போகணும், நீ இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட வேண்டும், நீ டேப்லெட் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், பார்க்கலாம், ஆண்டவர் வழி நடத்துவார் என்று சொன்னேன். அன்பானவர்களே, நான் முழங்கால் படியிட்டு, அப்பா பிதாவே
ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை நான், இந்த வியாதி என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டே வந்தேன். அதன் பிறகு அதில் கருத்தாக இருந்தேன், உணவு விஷயத்திலே கருத்தாக இருந்தேன், இன்னும் உடற்பயிற்சி செய்வதிலே கருத்தாக இருந்தேன், ஜெபத்திலே என்னுடைய நேரத்தை அதிகமாக்கினேன், உபவாசத்திலே என்னுடைய நேரத்தை செலவழித்தேன், வேதம் வாசிப்பதில் தெளிவாக இருந்தேன். சிறிய சிறிய காரியங்கள் குற்றப்படுத்துகின்ற பொழுது அதை குறித்து மனம் திரும்பினவனாக இருந்தேன். அன்பானவர்களே, அந்த சுகரனுடைய தாக்கம் என்னுடைய சரீரத்தை விட்டு போனதை நான் பார்த்தேன். அந்த மருத்துவர் பின் நாட்களிலே பார்த்தார்கள். அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு பயப்படுகின்ற பொழுது வியாதிகள் நம்மை பயப்படுத்தலாம். ஆண்டவர் அந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்து போடுவதை நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 14:2 வசனத்தில், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிற நாம இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நிதானமாய் நடக்கிறவன், நிதானமாய் நடக்க வேண்டும். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். தேவனை அறியாத மனிதன், தேவனிடத்தில் வராத மனிதன், தேவனுடைய காரியத்தை குறித்து, தேவனுடைய செய்தியை குறித்து, தேவனுடைய மனிதர்களை குறித்து குறை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தேவன் பக்கமாக வர முடியாதவனாக இருக்கின்றான். வசனம் சொல்லுகிறது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உலக பயம் நம்மை நிதானமாக இருக்க விடாது, நம்முடைய நிம்மதியை குலைத்து போடும். நாம் ஒரு குற்றம் செய்து மறைக்கின்ற பொழுது அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான நாம் நிதானமற்ற ஒரு பயத்தை பெற்றிருப்போம். ஆனால் கர்த்தர் முன்பாக வந்து நம்ம ஆராய்ந்து ஒழித்து ஆராய்ந்து அதை அறிக்கை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானம் வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். நிதானமாக நாம் நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30வது வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று சொல்லி சகோதரிகளுக்கு ஒரு செய்தியை இங்கே நாம் பார்க்கின்றோம். அநேக பெண்கள் குணசாலியாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். யார்? குணசாலியான ஸ்திரியை பார்க்கின்ற பொழுது, அவனுடைய மனைவி குணசாலியாக இருக்கின்ற பொழுது ஒரு கணவன் அவளை பார்த்து சொல்லுகிறான், அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று சொல்லி அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று சொல்லுகிறோம். அழகு ஒரு மாயை. இன்றைக்கு அநேக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் அநேகர் அழகைக்காக மயங்கி தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொள்கிறதை நான் பார்க்கின்றோம். இங்கே சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த பணத்தை குறித்து இல்லையே என்கிற கஷ்டம், பணம் வந்த பிறகு, செழிப்பு வந்த பிறகு அநேகர் பாவத்திலே விழுந்து தன்னுடைய ஆத்துமாவையும் தன்னுடைய சரீரத்தையும் கெடுத்து போடுகிறதையும் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பொழுது, தேவனுக்கு பயப்படுகின்ற பொழுது நம்மை அநேகர் புகழ்ந்து அதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இந்த மனிதன் தெய்வீக மனிதன், தேவனுக்கு பயப்படுகிற மனிதன், இவரை நாம் நம்பிக்கைக்குரியவராக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இவர் எப்பொழுதும் வேதம் வாசிக்கக்கூடிய ஒரு நபர், ஆலயத்துக்கு சரியான வேளையில் போகக்கூடிய நபர் என்று சொல்லி அவர்கள் புகழ்கிறதை பார்க்கின்றோம். அதன் மூலமாக தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த செய்தியை கொடுக்க வருகின்ற பொழுது என்னுடைய நேரத்திற்கு என்னால் வர முடியவில்லை. சிறு தடைகள்,
சரியான வேளையிலே புறப்பட்டாலும் அந்த தடைகளை இங்கே மீறி வருகின்ற பொழுது எனக்கு மிகவும் கடினமாக அந்த நேரம் போய்விட்டதே என்று சொல்லி அந்த வருத்தம் என்னுடைய மனதிலே இருந்தது. வந்த உடனே முதலாவது தம்பிமார்கள்ட்டையும் சகோதரத்தில் நான் சொன்ன காரியம், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், சாரி ஃபார் என்று சொல்லி நான் அதிலிருந்து நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், மனிதரிடத்திலையும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக நான் காணப்பட்டேன். கடைசியாக இந்த பயத்தை குறித்து இன்னும் ஒரு நாள் கூட நம்ம பேசலாம். காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிவுக்குள்ளாக நாம் செல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் நாம் அங்கே ஒரு அருமையான காரியத்தை நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதில் 8வது வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். 21 8வது வசனம். அங்கே நாம் ஒரு அருமையான காரியத்தை பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம எல்லோருக்கும் பரிட்சயமானது, அதை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதிலே முதலாவது சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்க்குங்கள், அதை நோட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரதனைக்காரர் யாவரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தால் முதலாவது இருக்கக்கூடிய காரியம் பயப்படுகிறவர்கள். பயப்படுகிறவர்கள், உலகத்தை குறித்தே பயப்படுகிறவர்கள், வருங்காலத்தை குறித்தே பயப்படுகிறவர்கள். அவர்கள் அவிசுவாசம் இல்லாதபடி இருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு தூரமாக இருப்பார்கள். அவர்கள் விக்கிரகாராதனை சம்பந்தப்பட்ட மனிதர்களோடு இருப்பார்கள், அதோடு இணைந்து இருப்பார்கள். அன்பானவர்களே, இந்த பயம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே முற்றும் போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் நாங்கள் பயத்தை குறித்தான ஒரு செய்தியை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. பயம் ஒரு தெய்வீகத்தை இழக்கக்கூடியதாக இருக்கிறது. பயம் மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வீகத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் அதை பிரவேசிக்க கூடாதபடி பயம் மனிதனுடைய வாழ்க்கையில சிதைக்கிறதாக இருக்கிறது. அப்பா, இந்த பயத்திலிருந்து எங்களை விடுதலை தருவீராக. இந்த பயம் தெய்வீக பயமாக மாறட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களை பலப்படுத்தட்டும் கர்த்தாவே. உலகத்திற்கு நாங்கள் செத்து, உலகத்தினுடைய பயத்திற்கு நாங்கள் செத்து, ஆண்டவரே கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அறிக்கை எடுக்கிற அந்த தெய்வீக பயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கர்த்தர் எங்களை வழிநடத்துங்க. அடியனை முற்றிலுமாக தாழ்த்துகிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற, செய்தி கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் சிலுவையிலே மறிக்கின்ற பொழுது எந்த பயமும் இல்லாதபடி தெளிவாக உம் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா. எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீர். பயமில்லாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.